பாஜகவினாலா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் யார் இந்த ஞானேஷ்குமார்? எதற்காக இவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது? இவருடைய ஐஏஎஸ் ட்ராக் ரெக்கார்டுக்கும் பாஜகவினுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கும் என்ன நேரடி தொடர்புகள் இருக்குது? ஆர்டிகல் 370 தொடங்கி ராமர் கோயில் வரைக்கும் இவரும் அமித்ஷாவும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்ற நீதிபதியே தூக்கி எறிஞ்சக்கூடிய அளவுக்கு பாஜக எதற்கு இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரை எதற்காக மன்னிப்பு கேள் அப்படின்னு சொன்னார். டிஎம்சி உறுப்பினரை இவர் உண்மையாகவே அவமதிச்சாரா? 2029 வரை இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோ முழுவதும் அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு பேச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பா சைட்ல இருந்து. முதல்ல யார் இந்த ஞானேஷ்குமார் அப்படிங்கிற பேசிக் ப்ரொஃபைல்ல இருந்து இந்த வீடியோவை தொடங்கலாம். 1988 பேட்ச்ல ஐஏஎஸ் கிளியர் பண்றாரு. இவர் கேரளா கேடரை சேர்ந்தவர். இவருடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஐஐடி கான்பூர்ல படிச்சிருக்காரு, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. நல்ல பெரிய படிப்பை படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2007 இருந்து 2012 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியாக பணிபுரிஞ்சிருக்கிறார். ஆனா ரியல் கேம் அப்படிங்கிறது இதுக்கு அப்புறமாக தான் தொடங்குது. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி பிஜேபி அரசாங்கத்தோடு இவ்வளவு நெருக்கமாகிறார், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமித்ஷா அவர்களோடு இவ்வளவு நெருக்கமாக எப்படி ஞானேஷ்குமார் மாறுகிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரையும் கனெக்ட் பண்ணி பேசும்பொழுது இந்த 3 விஷயத்தை மையமாக வச்சு பேசுவாங்க. இந்த 3 காரணங்களை சொல்லி தான் பிஜேபியும் தலைமை தேர்தல் ஆணையம் கூட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டது. அதாவது ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுது. இது பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வெக்டரியாக பேசுவாங்க. பிரச்சார மேடைகளில் கூட தொடர்ந்து இப்போ வரைக்கும் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக 370 நீக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு விஷயத்துல ஞானேஷ்குமாரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்குது. அப்ப அவர் ஹோம் மினிஸ்ட்ரியில், அதாவது உள்துறை அமைச்சகத்தில் மிக முக்கியமான பொறுப்பு வகிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம் தான். பாஜகவினுடைய பிரச்சாரம் எல்லாத்திலையும் இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம் இருக்கும். அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தேர்தல் அறிக்கையாக 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொலிட்டிக்கல் ரீதியாக பாஜகவினுடைய அஜெண்டா ரீதியாக ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு இடம் தான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது. அங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் அமைக்கக்கூடியதில் என்னென்ன வேலையெல்லாம் செலக்ட் பண்ணணும், இந்த ட்ரஸ்ட் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு கைட்லைன்ஸ் அமைச்சு கொடுக்கறதுல ஞானேஷ்குமாரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டுறவு அமைச்சகம், கோஆபரேஷன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒன்று புதுசா உருவாக்குறாங்க. கூட்டுறவு அமைச்சராக யார் இருக்கார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் இருக்கிறார். 2022 தான் முதல் உருவாக்குறாங்க. உருவாக்கப்பட்ட உடனேயே முதல் செயலாளராக யார் நியமிக்கப்படுறார் அப்படின்னா ஞானேஷ்குமார் அவர்கள் தான் நியமிக்கப்படுறாரு. சோ அந்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, பாஜகவுடைய அஜெண்டா ரீதியாகவும் சரி முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னு சொன்னா இந்த 3 விஷயத்தை சொல்லலாம். அப்படி இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் முக்கிய பொறுப்பு வகித்தவராக ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறாரு. தொடர்ந்து அமித்ஷா அவர்களோடு இந்த 3 முக்கிய விஷயங்களிலும் பயணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. சோ இந்த இடத்தை வச்சுதான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இவரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அதே நேரத்தில் இவரோட நியமனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சிக்கு மத்தியில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படுது. அதற்கு முன்பாக நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமன குழு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரதமர் இருக்கலாம், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கலாம், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படுது 2023 ஆண்டு. அந்த திருத்தத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து இந்த குழுவில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கு பதிலாக ஒரு யூனியன் மினிஸ்டர் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்து நிறைவேற்றிடுறாங்க. அதாவது முதல்ல வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், 3 பேரும் சேர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் நியமிப்பாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதமர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, யூனியன் மினிஸ்டர் ஒருத்தருங்க இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் நியமிக்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆளும் கட்சியை சேர்ந்த 2 நபர்கள் இருப்பாங்க. பிரதமரும் ஆளும் கட்சி தான் இருப்பாரு, மினிஸ்டரும் ஆளும் கட்சி சேர்ந்ததா இருக்காரு. அவரோட கருத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். 2:1 அப்படிங்கிற முறையில் எதிர்க்கட்சியோட குரல் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவருடைய பவர் அப்படிங்கிறது ஒண்ணுமே
இல்லாமல் ஆக்கப்படும். இது ஆளும் கட்சி யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தான். இவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படும் பொழுது இந்த 3 பேர் கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா? அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லிஸ்டே கொடுக்கப்பட்டது. இவர்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற லிஸ்டே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அப்போது இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது கடுமையாக வச்சார் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஓகே, ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியோடைய தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்துட்டார். ஆனால் வந்ததுக்கு பிறகு நடந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பிஜேபியினுடைய ஸ்போக் பர்சனாக வந்து ஞானேஷ்குமார் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓட் ஷோர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யார் பேசுறாரு அப்படின்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பேசுறார். அப்படி பேசும்பொழுது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார், பிரஸ் மீட் கொடுக்கிறார். அதற்கு ஆப்போசிட்ல பேசக்கூடிய இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை ஓட் சோரி நடந்துச்சு, ஓட்டு திருட்டு நடந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டு கோர்ட்ல கேஸ் போடுங்க, அப்படி போட முடியல அப்படின்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஒரு அரசியல் தலைவரை போல பேசினாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முதலாவதாக வைக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகால ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் சில தரவுகளை வெளியிடுறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டேட்டா சொல்றாரு, 11,965 டூப்ளிகேட் ஓட்ஸ் அந்த ஒரு தொகுதியில் இருந்திருக்குது. அதே மாதிரி 40,009 பேர் ஓட்டர்கள் வந்து ஃபேக் அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 33,692 ஓட்டர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. எதனா ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார்ம் 6 என்ன அப்படிங்கறது நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள பேசலாம். ராகுல் காந்தி ஓபனா என்ன சொல்றாரு அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து டெமோக்ரஸியை வந்து ஜனநாயகத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காரு, அழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து இதை எடிட் பண்ணி போட்டோஷாப் பண்ணி இதை வந்து குழந்தை காட்டிட்டு இருக்கிறாரு, இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, அதற்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த பதில் போட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. அதே நேரத்தில் டிஎம்சியினுடைய உறுப்பினர்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து மம்தா பானர்ஜி சமீபத்தில் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு மீட்டிங் அப்படி நடக்குது, அதில் கடந்துக்கு டிஎம்சியினுடைய உறுப்பினர்கள் மம்தா பானர்ஜி எல்லாம் போகும் பொழுது அவர் வந்து ரொம்ப இலக்காரமாக நடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்பவும் இந்த பாஜகவினுடைய ஆளாக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மேலொழிந்தது அப்படின்னு பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேர்தல் சமயங்களில் முழுக்கவே தேர்தல் ஆணையர் வந்து பாஜகவின் ஆளாக மாறுகிறாரு. ஒரு ஏதாவது குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு அப்படின்னா கடுமையான சட்டங்களின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் மீது வழக்குகள் போடப்படுது. ஆனா பாஜக தலைவர்கள் அதை தாண்டி ஒரு வார்த்தை பேசி பண்ணும்பொழுது கூட அவங்க மீது எந்த ஒரு வழக்குமே போடப்படுறதில்லை. தேர்தல் விதிமுறைகள் பாஜகவுக்கு என்பது இதுவரைக்கும் இருந்ததே இல்லை, எதிர்க்கட்சிகளுக்கு மிக கடுமையாக இருந்திருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சோ இவர் தலைமை தேர்தலாக ஆனதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிற முறை கொண்டு வரப்படுது. எஸ்ஐஆர்ல 3 பேஸ் நடந்திருக்கு. 3 பேஸ்ல வேற வேற முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு யுக்தி அப்படிங்கிறது பின்பற்றுறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியாக ஓட்டர்கள் தான் பன்மை, அது ஏன் தனித்தனியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அதே நேரத்தில் இவிஎம் மிஷினுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது பல்வேறு பக்கங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்குது, ஆனால் அதற்கு தொடர்பான பதிலும் வரல. சமீபத்தில் குளத்தோடு இஷ்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரை போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் அதிமுக நடந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாருக்கு பாஜக நெருக்கமாக இருக்கிறதோ அந்த நபருக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. அவங்களுக்கு சின்னங்கள் கொடுக்கிறது, அது உடனடியாக அவருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணி விடுறது, அது போன்ற வேலைகள் தொடர்ந்து நடந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள், தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்பான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னும், அது எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தாலும் கூட அவங்க எந்த ஒரு பதிலும் கொடுப்பதில்லை அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய தேவையை நமக்கு கொடுக்குது. 2029 வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் தான் இருக்க போறார். இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அச்சாணியாக இது இருக்குது அப்படின்னா நியாயமான தேர்தல்கள் தான் இருக்குது. நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வந்து நம்பிக்கை இழக்காம இருக்கும் வரைக்கும் தான் மக்கள் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து குற்றச்சாட்டுகள் வைக்க வர்றதும், அது ஏதோ ஒரு வகையில் தட்டி கழிச்சுட்டே போறதும், இவிஎம் மிஷினுக்கு எதிராக, எஸ்ஐஆருக்கு எதிராக, பாஜகவினுடைய கையாளாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு எதிராக எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தேர்தல் ஆணையம் கடந்து போறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல எழ தோன்றது.
தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதன் மீது இவ்வளவு பெரிய சாயம் பூசப்படுவது, அரசியல் மேகங்களால் சூழப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு எந்த வகையில் சரி அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் தொடர்பாக வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.